ஸ்டாலினுக்கு இருக்கிற பயம் என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப போயிட்டு திருப்பி வராம விட்டாங்கன்னா என்ன பண்றது? ஏன்னா 2029 பல்லக்கு தூக்குறதுக்கு யாரு வருவாங்க? யாரை பிரதமர்னு சொல்லி திமுக போட்டிடும் 2029 காங்கிரஸ் கூட்டணியில இல்ல. விஜய் ஏதோ ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணிட்டார், சட்டசபைக்குள்ள போகல, குறைந்தபட்சம் ஏதோ ஒரு வாக்க காட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்க, காங்கிரஸை அனுப்பிச்சு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் துண்டு கீழே கொண்டு எடுத்து கொடுக்கறதுக்கு ஆள் வேணும்ல. அப்ப அதை யோசிப்பாரா மாட்டாரா? ஸ்டாலின் அந்த யோசனை வரும். அதனால அவர் தான் தயங்குறாரு. நான் இதை ஒரு வருடமா சொல்லிட்டு இருக்கேன். 2006 கருணாநிதி ஐயா என்ன பண்ணாரோ அதை எடப்பாடி பண்ணணும். 130 சீட்டுக்குள்ள தன்னை சுருக்கிக்கிட்டு பேச்சுவார்த்தையை தொடங்கணும்னு அதை அவர் பண்ணல. அது அண்ணாமலை பேச்சுல ரிஃப்ளெக்ட் ஆகுது. 2016 ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணாங்களோ அதை ஸ்டாலின் ஐயா பண்ணணும் அப்படிங்கறது திரும்ப சொன்னேன். அது பண்றதுக்கு யோசிக்கிறாங்க. இவ்வளவுதான் ஆக்சுவல். 2026 தேர்தல் நேர்மையா நடக்கணும்னா 2006 கருணாநிதி ஐயா பண்ணதை எடப்பாடி ஐயா பண்ணணும். அப்படி இல்லைன்னா சதசதம் தான் இருக்கும். ஆனால் 38% வாக்கு உண்மை, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. விஜய் திமுகவுடைய ஆதரவு வாக்கு தான் எடுக்க போறாருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. அதே மாதிரி 2016 ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணாங்களோ அதை ஸ்டாலின் ஐயா பண்ணணும்.